யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல. நல்லா ஆடிட்டு இருந்த ஆர்சிபி டீம் இந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாய்ங்க. அதுவும் யார் கூட பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. போன ரவுண்ட்ல நீங்க 8 விக்கெட் எங்கள அடிச்சீங்க. இந்த ரவுண்ட்ல நாங்க உங்கள 7 விக்கெட்ல அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காய்ங்க. இதுவரை இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருந்த ஆர்சிபி இன்னைக்கு ஒரு மகா மட்டமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 109 ரன்னுக்கு ஆல் அவுட். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு டீம் அடிச்ச லோவஸ்ட் ஸ்கோர் இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஹிஸ்டரியிலே ஆர்சிபி டீமோட லோவஸ்ட் ஸ்கோரும் இதுதான். ஸ்மிருதி மந்தானாவ தவிர யாருமே பேட்டிங்ல ஒழுங்கா ஆடல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே ஆப்போசிட்டா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல பார்த்தா, அந்த டீம்ல பவுலிங் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹென்ரியா இருக்கட்டும், மரீசினா கேப்பா இருக்கட்டும், நந்தினியா இருக்கட்டும், ஸ்ரீசரணியா இருக்கட்டும், மினுமணியா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பவுலிங் போட்டிருக்காங்க. 109 அப்படின்ற டார்கெட்ட சேஸ் பண்ண வந்த டெல்லி கேபிட்டல் டீம்ல ஸ்டார்ட்டிங்கே ஷஃபாலி வர்மா டிப் டப் டப் அப்படின்னு ஒரு 3 பவுண்டரி அடிச்சு சூப்பரான ஸ்டார்ட்ட குடுத்துட்டாய்ங்க. அதுக்கப்புறம் வந்த லாரா உல்ஃபாட் கடைசி வரலும் நின்னு இந்த மேட்ச சூப்பரா முடிச்சு டெல்லி கேபிட்டல் டீமுக்கு கோயிங் ஃபார்வர்ட் இந்த விக்டரி பயங்கர கான்ஃபிடென்ட்ட குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி WPL ஓட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.